ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனா அம்மா பேசுகிறேன். இப்போது இறைவனின் வரப்பிரசாதம் எது என்பது பற்றி கூறப்போகிறேன். புஜபலம் என்பது உண்மையான பலம் அல்ல, அது நிரந்தரமில்லாதது. உலகியல் வாழ்வில் நாம் காட்டும் பலமெல்லாம் நிரந்தரமில்லாதது. உண்மையான அன்பு மட்டுமே உண்மையான பலமாகும். வாழ்வில் கடைத்தேற நினைப்பவர்கள் புத்தி, தைரியம், பராக்கிரமம், உற்சாகம் ஆகிய குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். உலகியல் வாழ்வில் எவனொருவன் சொல், செயல் ஆகியவற்றில் உண்மையாக இருக்கிறானோ அவனுடைய செயல் எல்லாமே உண்மையானதாகவும் பொருளுடையதாகவும் இருக்கும். அவன் கொண்டிருக்கும் விசுவாசம் அவனை கடைத்தேறச் செய்துவிடும். நீயே கடவுள், எது நடந்தாலும் அது இறைவன் அளித்த வரப்பிரசாதமே, எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று உள்ளுணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் என்னும் அகந்தையை விடுத்து எல்லாம் அவன் செயல் என்று எண்ணி எதுவுமே நமக்கு உரியதல்ல என்று பற்றுக்களை துறந்துவிட்டு எவனொருவன் தன் பணிகளை செய்கிறானோ அவன் இறைவனை நெருங்கிவிட்டான் என்பது பொருளாகும். எப்போதும் நடக்கும் செயலெல்லாம் அவன் செயல், எல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமே என்று நாம் நினைத்து நம்முடைய பணிகளை பற்றுக்கள் இன்றி செய்ய வேண்டும். அப்போது எல்லாமே நன்மையாகவே முடியும். அப்போது நாமும் இறைவனை நெருங்கிவிடலாம். இறைவனுடைய அன்பு நமக்கு நிரந்தரமாக கிடைத்துவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.